இப்ப எடப்பாடி ஐயா எடுத்த ஒரு முடிவை கால டிப்பனை வந்து யாருமே செயல்படுத்தல. இன்னைக்கு டாக்டர் சரவணனை செயல்படுத்தி இருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா சொன்னது மாதிரி காலையில எந்திரிக்கும் போது ஒரு பனிச்சை பட்னியா எந்திரிக்க கூடாது, நைட்டு தூங்கும் போது பட்னியா தூங்கக்கூடாது, 2 வேளையுமே சாப்பிடணும் அப்படின்னு புரட்சித் தலைவர் சொன்ன ஐடியா. இந்த ஐடியா இன்னைக்கு நம்ம டாக்டர் சரவணனே இந்த வெளிப்படுத்தி இருக்காரு. இது புதுமையா இந்த 2026 ஆரம்பிச்சிருக்காங்க. சரவணா கிச்சன் அச்சய பாத்திரம். அது மாதிரி இந்த அச்சய பாத்திரத்தில் நிறைய வெள்ளிப்பணமும் குனியணும். அதே மாதிரி நிறைய மக்கள் இந்த அச்சய பாத்திரத்தில் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா கவுண்டமணி என்னன்னு செந்தில் என்னன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கும் போது சொல்லுவாங்க, அண்ணே வகுத்த ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு, என்னென்ன பண்றது அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்லடா, 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிடு, வகுத்தொழி போயிடும் அப்படின்னு. அது மாதிரி மருத்துவரா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தொண்டு நீண்ட நாள் தொடரணும். நம்ம எடப்பாடி தலைமையில், அண்ணன் டாக்டர் சரவணன் தலைமையிலும் இந்த இது மதுரை மாவட்டம் ஃபுல்லா போகணும். அதுவும் இல்லாம அவர்கிட்ட இன்னும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். லோக்கல்ல மட்டும் நீங்க கொடுக்காம மாட்டுத்தவணிட்ட மெயினா கொடுத்து, மெட்ராஸ்ல இருந்து மதுரையிலிருந்து மெட்ராஸ் போறவங்க, திருச்சி போறவங்க, எத்தனையோ பாவம் இல்லாதவங்க பஸ் பிரி பாஸ் பிரியில போறாங்க. அதே மாதிரி 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்தும் போறாங்க. இவங்களுக்குலாம் ஒரு 4 இட்லி, ஒரு வடை, ஒரு காப்பி கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டு ஏசியில படுத்து தூங்குவா. காலையில சென்னையில போய் இறங்கிடுவாங்க. இது புரட்சி தலைவி அம்மா எடுத்த திட்டம். அடுத்து எடப்பாடி எடுத்த திட்டம். இன்னைக்கு அதை சரவணன் டாக்டர் அதை இது பண்றாரு.